ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட் ஒரு 17 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் ஒரு -120 பாயிண்டில் ஓப்பன் ஆச்சு. காலையில் மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நம்ம செகண்ட் சப்போர்ட்டை தான் எடுத்திருக்கு. கரெக்டாக 23,259.60 அதை தான் கரெக்டாக எடுத்திருக்கு. நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை இன்றைக்கி. நேற்று ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ஏற்றம் இருந்தது, ஏறிச்சு இறங்குச்சு. ஃபைனலாக ஒரு 33 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஹை வெலட்டைல் மார்க்கெட்டு தான், ஓகேங்களா. அது காலையில் நம்ம செகண்ட் சப்போர்ட்டை தொட்டுட்டு மார்க்கெட் ரைஸ் ஆச்சு, நல்லா மேலே போச்சு. எது வரையும் போச்சுன்னா நம்ம செகண்ட் ரெசிஸ்டண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 23,578 அது வரையும் போனான். அங்கே போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் பழையபடி நம்ம அந்த பேஸ் லைன் போட்டிருந்தோம்ல, அங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 33 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. சென்செக்ஸ் வந்து ஒரு 50 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் காலையில் ஏன் இறங்குச்சு, ஏன் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா, காலையில் மார்க்கெட் டவுன் ஆனதுக்கான மெயின் ரீசன் 4 செஷனாக தொடர்ந்து மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்குது. டோட்டலாக சென்டிமெண்ட்டாக மார்க்கெட்டில் வீக்னஸ் இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸு காலையில் நான் பார்க்கும்போது 107க்கு மேலே இருந்தது பிரெண்ட் க்ரூட் ஆயில். இப்போவும் அதே இதில் தான் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தது. நம்ம ருப்பியோட வேல்யூ அந்த நியூ லோவை நேற்று பிரிண்ட் பண்ணியிருந்தது சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது. ஃபாரினர் இன்ஸ்டிடியூஷன் அவங்க தொடர்ந்து மார்க்கெட்டை செல்லிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் மார்க்கெட்டில் ஒரு ப்ரெஷரு. இன்றைக்கி பெரிய லெவலில் ஐடி ஸ்டாக்ஸு, இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இதெல்லாம் பெரிய லெவல் வீக்காக முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் இறங்கிறதுக்கு மெயின் காரணம் இந்த ப்ளூ சிப் கம்பெனி. இன்றைக்கும் ப்ளூ சிப் கம்பெனிக்கு தான் மெயின் காரணம். பட் மார்க்கெட்டில் சடனாக சில இடத்துலலாம் ரெக்கவரி வந்தது. இந்த இடம்லாம் நல்ல ஸ்ட்ராங் ரெக்கவரி. மார்க்கெட் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ரெக்கவரி ஆனதுக்கு காரணம் மெட்டல் ஸ்டாக்கெலாம் ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் இருந்தது மார்க்கெட்டில். நான் பார்த்தேன். டாடா ஸ்டீல், இண்டல்கோ, இந்த அதானி பவர் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு நிஃப்டி 50க்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதானி பவர் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஏறி இருந்தது. மிட் கேப், ஸ்மால் கேப் இதெல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு. இதில் பாருங்கள், இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டி வந்து 102, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 580 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. 5 நாள் ஃபாலுக்கு அப்புறம் எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி ஷார்ட் கவரிங் ரேலி மாதிரி வந்து மார்க்கெட்டை ஒரு 33 பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த இந்தியா விக்ஸ் இன்னும் 19.43 தான் இருக்குது. வெலாட்டிலிட்டி அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் ஒரு ஃபால் வந்தது, மார்க்கெட் ரைஸ் ஆச்சு, மறுபடியும் ஃபால் வந்தது, மறுபடியும் ரைஸ் ஆச்சு, மறுபடியும் ஃபால் வந்தது. ஃபால் வந்தாலும் பாசிட்டிவ்லேயே முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா. இதுக்கு முழுக்க காரணம் என்னென்னா, அந்த மிட் டைமில் க்ரூட் ஆயில் ப்ரைஸு இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஃபியர் அதிகமாக இருந்தது. க்ரூட் ஆயில் வந்து 108 கிட்ட போச்சு. அதனால் இங்கேருந்து மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிது, ஓகேங்களா. மற்றபடி டாக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. எல்லா யூரோப் இண்டெக்ஸ் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. அதனால தான் மார்க்கெட்டில் இந்த 12:45 1 மணிக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருந்தது. இதனால தான் மார்க்கெட் ஒரு டவுன், ஒரு அப், ஒரு டவுன், ஒரு அப். ஃபைனலாக மார்க்கெட் ஏறினதுக்கு முழுக்க மெட்டல் செக்டார் ரேலி தான் மெயின் காரணம். ஏன்னா மெட்டலில் ஸ்ட்ராங்கான பையர்ஸ் நல்ல ஆக்டிவிட்டி இருந்தது இன்றைக்கி. அதனால தான் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக 4 நாளாக எப்போவுமே முடிகிற நேரத்தில் ஒரு பேனிக் செல்லிங் நடக்கும், ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இன்றைக்கி பெரிய லெவல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்தது. பட் இருந்தாலும் மார்க்கெட் பாசிட்டிவில் முடிஞ்சுது. நிஃப்டி 50 ஒரு 33 பாயிண்ட் பாசிட்டிவ், 23,412 க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் ஒரு 50 பாயிண்ட் பாசிட்டிவ். சென்செக்ஸ் அப்புறம் பெஸ்ட்டு செக்டார்னு கேட்டால் அது மெட்டல் இன்றைக்கி சொல்லலாம். ரொம்ப வீக்கான செக்டார் எது கேட்டால் ஐடி செக்டாரும் ஆட்டோ செக்டாரையும் சொல்லலாம். ஒரே ஒரு லைனில் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டை சொல்லணும்னா, காலையில் ஒரு பயம், மத்தியானம் ஒரு ரெக்கவரி, க்ளோசிங் டைமில் ஒரு வெலட்டைல் மார்க்கெட்டாக இருந்தது. இதனால் ஒரு ஷார்ட் கவரிங் காரணமாக தான் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சு, அங்கேருந்து இறங்குச்சு, ஃபைனலாக பாசிட்டிவில் முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி 4 கால் தான் பண்ணோம். இன்றைக்கி நான் லூஸ் ஆகிட்டேன், அதாவது லாஸ் பண்ணியிருக்கேன்.
லாஸ் பெரிய லெவல் லாஸ் இல்லை, 2000 ரூபா லாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்களா, 12:45க்கு வந்த ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி, இதில் நான் மாட்டிக்கிட்டேன். அதாவது நான் புட் சைடில் இருந்தேன். அதாவது இந்த கேண்டிலில் தான் வாங்கினேன், 12 கேண்டில் தான் வாங்கினேன். ஏன்னா என்னுடைய அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டு ஸ்ட்ராங்கான ஒரு பேர்ஸ் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் சரி இங்கே வாங்கிட்டு அது பாசிட்டிவ்லேயே இருந்தது. இந்த பேஸை தொட்டுது, அப்போவே நான் க்ளோஸ் பண்ணியிருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. சரி இதை தொட்ட உடனே ஃபைனலாக இறங்கும், அதாவது இதோட பாட்டம் 23,400 வரையும் வரும்னு ஃபீல் பண்ணேன். பட் அது அந்த பேஸை தொட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதில் என்னுடைய ப்ராஃபிட் எல்லாம் மைனஸ் ஆகி லாஸுக்கே போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு 2,800 ரூபா லாஸு. ப்ரோக்கரேஜ் அது இதெல்லாம் சேர்த்தால் ஒரு 3,500 ரூபா கிட்ட நான் இன்றைக்கி லாஸ். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் ஒரு 50% லாஸ் தான் இருப்பாங்க. சில பேர் மட்டும் ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஏன்னா இந்த கேண்டில் எடுக்கும் போது நான் இண்டிவிஜுவலாக நான் எடுத்தது, அதனால் நான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இந்த இண்டிவிஜுவல் கேண்டில் நான் கொடுக்கல. மற்றபடி அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களுக்கு கொடுத்ததுலேயும் இன்றைக்கி ஒரு 50% ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, மீதி பேர் லாஸில் இருப்பாங்க. ஏன்னா அதில் 4 காலில் 3 சக்ஸஸ் 1 ஃபெயிலியர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுத்தது. அதனால் ப்ராஃபிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், மைனஸில் லாஸஸில் முடிகிறதுக்கு. அதனால தான் 50-50ன்னு சொன்னேன். இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் நடந்த என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நடந்தது. நான் இன்றைக்கி லாஸ் தான் 3,500 ரூபா லாஸை புக் பண்ணியிருக்கேன். சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்தேன். இன்றைக்கி மார்க்கெட்டு அதாவது இந்த மாதிரி இருந்தால் தாங்க கஷ்டம். ஏறின அந்த அடுத்த செகண்டே இறங்குது. இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஆப்ஷன் பையர் என்ன தான் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். நீங்கள் ஸ்கேல்பராக இருந்தால் உங்களால் டெஃபினட்டாக பீஸ்ஃபுல்லாக ட்ரேடே பண்ண முடியாது. ஏன்னா இது ஏறின உடனே சைமல்டேனியஸாக மேலே போகணும், இறங்குறான், அதுக்கப்புறம் செலவுன்னு போகிறான், அப்புறமும் இறங்குறான். அப்போது என்ன ஆகுன்னா ட்ரேடரோட மைண்ட் செட்டு, இப்போ குறிப்பாக நான் என்னையே சொல்கிறேனே, எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்காம போயிடுது. இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருந்து, அதாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் கால் ஹவர் அரை ஹவர் ஏறுதே அப்படின்னு நினச்சா நம்ம வாங்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய ஏற்றம் வரும்போதும் ஒரு கிராஷ், ஒரு டவுன் வருது. அப்போ அந்த இடத்துல கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கஷ்டம். மற்றபடி ஒரு ஒன் சைடில் இல்லை ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்தாலும் மார்க்கெட் ஒன் சைடாக தான் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தால் ஈஸியாக நம்ம பிடிக்கலாம். இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அடுத்த செகண்டே இறங்கும் அப்படின்னும் போது என் டைப் ஸ்கேல்பிங் டைப்பு. அதனால் டக்குன்னு என்னால் பிடிக்க முடியல. அதுதான் இருக்கக்கூடிய உண்மை. அது இல்லாமல் இது திடீர்னு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்ததுனால அதில் டோட்டலாக போயிடுச்சு. இல்லைனா நான் 3,000 ரூபா வரையும் ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன். 3 காலில் அந்த ஒரு காலில் தான் டோட்டலாக அழிச்சிடுச்சு. ஏன்னா இதில் 3 லாட் எடுத்திருந்தேன், அதனால் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிட்டேன். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். நிஃப்டி 50லேயும் சென்செக்ஸ்லேயும். நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கு சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. இப்போதைக்கு க்ரூட் ஆயில் பார்த்தா அது அங்கேயே தாங்க இருக்குது. இன்றைக்கி 108.24 வரையும் போச்சு. அதுக்கப்புறம் 107.68. இவன் இதே லெவலில் இருந்தானா மார்க்கெட் நாளைக்கும் ஒரு கேப் டவுன் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உலகமே ரன் ஆகுது. ஃபினான்ஸும் இதை நம்பி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக நம்மளை மட்டும் நான் சொல்கிறேன், நமக்கு இது இவ்வளோலாம் இருந்தால் இந்தியன் மார்க்கெட் அதுக்கு செட்டே ஆகாது. நாளைக்கு அகைன் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். நேற்று டவ் 30 ஒரு 56 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சது. எஸ்எம்பி ஒரு 12 பாயிண்ட் மைனஸு, நாஸ்டாக்கு 185 பாயிண்ட் மைனஸு, எஃப்டிஎஸ்சி ஒரு 9 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, சிஎஸ்சி 27 மைனஸு. அதாவது இதெல்லாம் இப்போ எஃப்டிஎஸ்சியும் சிஎஸ்சி 40யும் இப்போ ட்ரேட் ஆகுது. டேக்ஸ் 218, இப்போ 146 இருந்தால் இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிக்கி 530 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஆங்சங் 41 ப்ளஸ்ஸு, ஷாங்காய் கம்போசிட் 28 ப்ளஸ்ஸு, நம்ம என்எஸ்சி நிஃப்டி 33 ப்ளஸ்ஸு, பிஎஸ்சி சென்செக்ஸ் 50 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, எஸ்டிஐ 58 பாயிண்ட்டு, காஸ்பி 201 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, யூஎஸ் டாலர் 98.82
ஸ்ட்ரென்த்து மைல்டாக ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்குது. நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் அவன் அதே ரேஞ்சில் தான் இருக்கான். $95.609 கோல்டு ஏறி இருக்குது. கோல்டு லிட்டில் பிட்டு தாங்க ஏறி இருக்குது, ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. சில்வர் லைட்டாக ஏறி இருக்குது, காப்பர் லைட்டாக ஏறி இருக்குது. க்ரூட் ஆயில் 101.93 இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா, இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் 137. க்ரூட் ஆயில் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இவ்வளோலாம் இருந்தால் கண்டிப்பாக அது பிரச்சனை தான் டவ் ஃபியூச்சருக்கும். அப்புறம் நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவன் 195. நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது இது 300 பார்த்தேன் நான். சரி, அதனால தான் மார்க்கெட்டில் ஒரு ரேலி ஷார்ட் கவரிங் வருதுன்னு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ இவன் 270-80 நான் பார்த்தேன் நம்ம மார்க்கெட் இந்த கேண்டில் ஏறும் போதெல்லாம். ஸோ அதனால தான் அவனை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரான் இவனும். இவனுங்க மார்க்கெட் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்லாம் ட்ரேட் ஆகி முடிஞ்சால் தான் அது என்ன நிலவரம், நமக்கு ஒரு கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்ற மாதிரி தெரியும். பட் பிரெண்ட் க்ரூட் ஆயில் இவ்வளோ இருக்கும் போது நமக்கு கேப் அப் பெரிய லெவலெல்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம ஐடி செக்டர், ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸு, பேங்க்கு எல்லாமே பெரிய லெவலில் பலவீனமாக இருக்குது, வீக்னஸாக இருக்குது. அதனால் மார்க்கெட் பெரிய லெவலில் போகுன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை. பெரிய கேப் அப் வரும் அப்படின்றதும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம கிராஜுவலாக எப்போவுமே திங்க் பண்ணுற மாதிரி நம்ம இதில் கணிப்போம். நாளைக்கு மைல்டாக ஒரு கேப் அப் கிடைக்குது. இது நான் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. நேற்று இருந்த அதே இது தான், அதே பேஸ் தான். 74,668 வெயிட்டட் ஆவரேஜில் 608ன்னு காட்டுறான். ஒரு 60 பாயிண்ட்டு மைனஸில் காட்டுது. ஓகேங்களா. அகைன் ஒரு கேப் அப் கிடைக்குது. அதாவது இன்றைக்கி கேப் டவுன் தான். ஒரு வேளை ஒரு கேப் அப் கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 74,945. இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு இன்றைக்கி ஹைட்டு 75,180. தேர்டு இந்த 75,391 390னே வைங்களேன். ஃபோர்த்து ரெசிஸ்டண்ட்டு 75,905. 75,695. இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு போதும். 5வது போச்சுன்னா அந்த கேப்பை போய் ஃபில் பண்ணணும். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு கேப் டவுன் தான் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. 74,430 இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சேன்னா இன்றைக்கி 74,026. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 73,740. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 73,474. இந்த 4 சப்போர்ட் போதும். நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்காதீங்க. ஓகேங்களா. இந்த 4 சப்போர்ட்டுக்குள்ளே மார்க்கெட் நாளைக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்ட்ராடே டைமில் நாளைக்கு சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் இன்றைக்கி இதுலேயும் பெரிய மாற்றம் இல்லை. நேற்றோட அதே லைன்ஸ் தான். 33 பாயிண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு பேஸு. 23,428 முடிஞ்சிருக்கு. ஒரு வேளை ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக எது ஒர்க் அவுட் ஆகும்னா 23,491. இது இல்லை, இதுதான் ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டாக 23,500 இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 23,578 இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு 23,653 இருக்குது. ஃபோர்த்து 23,722. இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு நிஃப்டி 50க்கு நாளைக்கு இன்ட்ராடேவாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலெலாம் போகாது. எஃப்ஐ செல்லிங்கில் இருக்க வரையும் போகாது. ஐடி இந்த மாதிரி வீக்னஸாக இருந்தால் போகாது. பேங்க் செக்டார் இந்த மாதிரி இருந்தால் போகாது. ஆட்டோ செக்டார் இந்த மாதிரி இருந்தால் போகாது. க்ரூட் ஆயில், பிரெண்ட் க்ரூட் ஆயில் இந்த லெவலில் இருந்தால் மார்க்கெட் மேலே போகாது. எவ்வளவோ காரணங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம மார்க்கெட் மேலே போகாது அப்படின்றதுக்கு. இதெல்லாம் உண்மையான காரணங்கள். அதனால் போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஒரு கேப் டவுன் கிடைக்குது அப்படின்னா, இந்த பேஸ் லைனுக்கு கீழே ஒரு கேப் டவுன் கிடைக்குதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 23,372 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த சப்போர்ட்டு 23,306. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,372, செகண்ட் 23,306,
தேர்டு 23,262, அதாவது இன்றைக்கி வந்தது. ஃபோர்த்து வந்து 23,154. 154லாம் இல்லை, இது ஃபோர்த்து. இந்த 4 சப்போர்ட்டு போதும். நிஃப்டி 50ல் இன்ட்ராடே லெவல்ஸாக இது தான் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த புல்லிஷ்னஸ்ஸே இல்லை. மார்க்கெட்டு ஒன் டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. ஒரு டோஜி கேண்டில் மாதிரி தான் இருக்குது. அதாவது மேலே போக போக செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதுதான் இங்கே ஷோ ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் போகவே போகாது. அந்த கேப் எங்கே இருக்குன்னா 23,150 இருக்குது. சாரி, 23,100 இருக்குது. அது வரையும் மார்க்கெட் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது வரையும் அது தொட்டுட்டு வேணும்னா மார்க்கெட் போகலாம். அதுக்குள்ளே இந்த க்ரூட் ஆயில் விலையெல்லாம் குறைஞ்சிருக்கணும். குறைஞ்சிருந்தால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தாங்க இருக்கும். அதிகபட்சமாக போனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். அதை தான் நடக்குமே கண்டி, மற்றபடி பெரிய லெவலில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் பிரச்சனை ஆகிப்போச்சு. இன்னிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட ரெடி ஆகிட்டாங்க. இன்னிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக சண்டை போடுறாங்க. இப்போ தான் நான் ஒரு செய்தியை பார்த்தேன். ஸோ பிரச்சனைகள் மேலும் மேலும் உருவாக்கிட்டே தான் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கூட இல்லை. அவன் ரஷ்யா உக்ரைன் சண்டை போட்டானா அது தொல்லை கிடையாது. அவங்க எங்கேனாவது காட்டு சந்தில் எங்கேயா சண்டை போட்டுக்கலாம். அதை எவனும் கேட்க போகிறதில்ல. இவனுங்க அடிச்சுக்கிறது தானே பிரச்சனையாக இருக்குது. இவங்க அடிச்சுக்கிறது இந்த க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி தானே மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறது. அதனால தானே மார்க்கெட் கிழிச்சு தொங்குது. அதனால தானே நம்ம இந்தியன் ருப்பி படுகேவலத்துக்கு போகுது. அதனால தானே எஃப்ஐஐ செல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால தானே எல்லா ரீட்டெயிலர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் ஈக்விட்டியை செல் பண்ணுறான். இதனால தானே இந்திய கவர்மெண்ட்டோட பொருளாதாரம் பாதிக்கப்படுது இந்த க்ரூட் ஆயிலால். இதனால் இன்ஃப்ளேஷன் ஃபியர் வரும். இதனால தானே பேங்க் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அவன் குறைக்கலாமா இல்லை இன்னும் அதிகம் கூட்டணுமா அப்படின்ற மாதிரி ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் சேர்ந்த கலவையாக தான் நம்ம மார்க்கெட் இருக்குது. இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை ஒழிஞ்சால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புகிறேன். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. அதாவது நம்ம போடுற லைன் எப்போயுமே அதை தொட்டுட்டு போகுது. அது நானே பல வாட்டி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இங்கே தொடுதே அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு ரிவர்ஸ் ஆகுது, நல்லா கீழே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகுது, உடனே ஒரு கால் சைடில் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணால் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும், 2 நாள் சக்ஸஸ் ஆகும். எல்லா நாளும் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. இதை கட் பண்ணி உடச்சி பாதியில் வந்தால் என்ன பண்ணுவீங்க? அதனால் இந்த லைனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. இதை வச்சு உங்கள் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணி சம்பாதிங்க. ஏன்னா இது ஒரு டிஸ்க்ளைமர். ஏன்னா நான் வந்து செபியால் ரிஜிஸ்டர் பண்ண பர்சன் கிடையாது. ஓகேங்களா? நான் ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்றதுனால இந்த லைன்ஸ் எனக்காக நான் போட்டிருக்கேன். என் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. விக்ஸு எனக்கு தெரிஞ்சு இந்தியா விக்ஸு இன்னமும் அது 19.43 இருக்குது. ஸோ வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.